அனைவருக்கும் வணக்கம். நான் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கௌதம் பாரதி. நிறைய தாய்மார்களுக்கு இணை உணவு எப்போ கொடுக்கறது அப்படின்றதையும் எப்படி கொடுக்கறது அப்படின்றதையும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இணை உணவு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம 6 மாதம் முடிவில் தான் இணை உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும். சில குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் இதெல்லாம் இல்லை, சில மைல் ஸ்டோன்ஸ்லாம் அட்டைன் ஆகிருக்கு அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனைக்கு அப்புறம் 4-5 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். பட் இது எல்லாமே மருத்துவர்கிட்ட போய் இண்டிவிஜுவலாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்க டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்லாம் ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, தலை நல்லா நிற்கிதா, 2 கையும் எடுத்து குழந்தை நல்லா வாயில் வச்சு சப்புதா, உணவை பார்த்தா வெறிக்க பார்க்குதா, குழந்தை தலை நல்லா குப்புத்து போட்டாலும் தூக்கி நிற்கிதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம இணை உணவை கொடுக்குறது, ஏன்னா அது முழுங்கணும், அந்த உணவை முழுங்கணும். ஒரு திக்கான ஒரு இத்தனை நாள் லைட்டாக தாய்ப்பாலாக கொடுத்துட்டு இருந்தது திக்கான ஒரு உணவை உள்ளே போகுது. ஸோ அது முழுங்குற அளவுக்கு திறன் குழந்தைக்கு இருக்கான்றத ஒரு மருத்துவர் ஆலோசனைக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இல்லை ரொட்டீனாக கொடுக்கணும்னா பை 6 months, நீங்கள் 6 மாதம் முடிந்த பிறகு தாராளமாக இணை உணவு ஆரம்பிக்கலாம். இணை உணவுனா என்ன, பிஸ்கெட் கொடுக்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி உணவு கொடுக்காதீங்க. பிஸ்கெட்டு, பசும்பால்லாம் இணை உணவு கிடையாது. சரியா? நம்ம இணை உணவுனா நம்மளோட முக்கிய உணவுப் பொருள் என்ன, அரிசி. நம்ம கொடுக்க வேண்டிய முதல் இணை உணவு சோறு, பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து மசிச்சு கடைஞ்சி மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்கலாம். கொடுக்கறது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், எவ்வளோ திக்காக இருக்கணும் அப்படின்னா, ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா ஸ்பூன்லேருந்து கீழே விழுவக்கூடாது. அந்த ஸ்பூனை சாய்ச்சிங்க அப்படின்னா ஸ்பூன்லேருந்து கீழே விழுவாத அளவுக்கு, அந்த ஸ்பூன்லேயே ஒட்டி இருக்க அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம இணை உணவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். வெறும் சோறு மட்டுமே இணை உணவு கிடையாது. சோறில் வெறும் குளுக்கோஸ் சத்து மட்டும்தான் இருக்கும். நம்ம சோறோட சேர்த்து பருப்பும் கொடுக்கணும். பருப்பில் புரத சத்து அதிகமாக இருக்கும். ஸோ குளுக்கோஸ் சத்துக்கு சோறு, புரத சத்துக்கு பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து மசிச்சு மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா எத்தனை வேலைக்கு, 6 மாதத்துல எத்தனை வேலைக்கு இணை உணவு கொடுக்கலாம்? முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம 2 வேலை கொடுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உணவு நம்ம அரிசியும் பருப்பும், ஸோ சோறும் பருப்பும் மசிச்சு கொடுக்க போகிறோம். ஈவினிங்கில் கொடுக்கறது ஒரு சத்து மாவு, நம்ம பால்வாடியில் கொடுக்கறது நல்ல சத்து மாவு தான். அதை கூழாட்டம் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுக்குற சத்து மாவை கூழாட்டம், கேழ்வரகு இதெல்லாம் போட்டு சத்து மாவை செஞ்சு கூழாட்டம் செஞ்சு கொடுக்கலாம். எவ்வளோ அளவு கொடுக்கலாம்? ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுன்றது 15 ml வரும். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 60 ml வரும். நம்ம வச்சிருக்க 60 mlயும் குழந்தை சாப்பிடணும் அப்படின்றது நினைக்கக்கூடாது. குழந்தை இனிஷியலாக ஒரு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அது புதுசு, அதோட ஜா எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஓக்காளிச்சு தான் சாப்பிட ஆரம்பிக்கும். எடுத்தோடனே கொடுக்குற உணவு எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்ற மனப்பான்மை ஊட்டுற தாய்மார்களுக்கு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு துப்பி தான் சாப்பிடணும் உணவை. இனிஷியலாக இன்னைக்கு துப்பிடுச்சு அப்படின்னா அந்த உணவு பிடிக்கலன்னு அந்த உணவை அவாய்ட் பண்ணக்கூடாது. இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு தடவை கொடுக்கணும். அப்பயும் துப்புச்சு அப்படின்னா இன்னும் 2 days கழிச்சு, இந்த மாதிரி 2 days 3 days கேப்பில் அந்த உணவை திருப்பி நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 10வது தடவையும் குழந்தை அந்த உணவு ரிஜெக்ட் பண்ணிச்சு, துப்புச்சு அப்படின்னா உண்மையாகவே அந்த உணவு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் நம்மளே ஒரு தடவை வாழைப்பழம் கொடுத்தோம் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி அந்த உணவே அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது ஃபுட் ப்ரிஃபரன்ஸ். குழந்தைங்க செலக்டிவாக சில ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மனநிலைக்கு மாறிடுவாங்க. அதுலேருந்து மாறுறதுக்கு 5-6 வயசு ஆகிடும். ஸோ குழந்தைக்கு முதல்ல 6 மாதம் முடிவுலேருந்து நம்ம 2 வேலை கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு 2லேருந்து 3 வாரம் நல்லா அந்த உணவை எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 3வது வேலைக்கு திருப்பி அந்த சோறு பருப்பியோ இல்லை சத்து மாவு கூழியோ, முடிஞ்ச இட்லி தோசைலாம் தண்ணியில் நினச்சி நல்லா கையில் மசிச்சோ கொடுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் 2 to 3 வீக்ஸுக்கு நம்ம 2 வேலைக்கு ஆரம்பிக்க போகிறோம். அடுத்து 3வது வேலை உணவாக கொடுக்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ 8 to 9 monthsல 8வதுலேருந்து 9ஆம் மாதம் வரும்போது குழந்தை 3லேருந்து 4 மேஜர் மீல்னா இந்த அரிசி பருப்பு, சத்து மாவு கூழ், இட்லி தோசை இந்த மாதிரி உணவை எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஏன் இதை மேஜர் மீல்னு சொல்கிறோன்னா, இதில் குளுக்கோஸ் சத்தும் புரத சத்தும் அதிகமாக இருக்கும். மேஜர் நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே
இந்த இதில் உணவுகளில் இருக்கும். ஸோ மைனர் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு சந்தேகம். வெஜிடபிள்ஸ் நம்ம 6ஆம் மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். பட் அது ஒரு மெயின் உணவாக, ஒரு பியூரி மாதிரி அடித்து கூழாட்டம் அடித்து கொடுக்குறத ஒரு மெயின் உணவாக நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி, சிற்றுண்டி மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 வாரம் நல்லா உணவு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 3ஆவது வாரம் சாதம் பருப்போடு சேர்த்து நீங்கள் கேரட்டையோ பீட்ரூட்டையோ பீன்ஸையோ வேக வச்சு மசிச்சு கடைஞ்சி கொடுக்கலாம். இல்லை நான் தனியாக கொடுக்குறேன் அப்படின்னா பியூரி மாதிரி அடித்து, கேரட் பியூரி, உருளைக்கிழங்கெல்லாம் அடித்து உருளைக்கிழங்கு பியூரி மாதிரி நம்ம அடிச்சும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸும். ஆப்பிள் தோல் செத்தி வேக வச்சு மசிச்சு கடைஞ்சி கொடுக்கலாம். வாழைப்பழம் கையில் மசிச்சே கொடுக்கலாம். எந்த உணவும் ரிஜெக்ட் பண்ணுதுன்றது முன்னாடி சொன்ன மாதிரியே அது ஒரு தடவை துப்பிடுச்சு அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கணும். பசும்பால் வந்து நம்ம 12 மாதத்துக்கு மேலே தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக பசும்பால் ப்ராடக்ட்ஸ், பசும்பால்லேருந்து வர தயிர், நெய் இதெல்லாம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, நெய்லாம் வந்து பை 7 மந்த்ஸ்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக 6 to 7 மந்த்ஸ்லேருந்தே நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கிலோ கேலரி சத்து இருக்குது. 40 கிலோ கேலரின்றது கிட்டத்தட்ட ஒரு இட்லிக்கு சமமான சத்து. இவ்வளோ நிகரான சத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அது உணவோட அளவையும் கூட்டாது. அதுதான் அதில் இருக்க அட்வான்டேஜ். நம்ம கொடுக்குற உணவில் நெய் சேர்த்தோம்னா உணவோட அளவு கூட்டாமல் எனர்ஜி டென்ஸாக உணவு வந்து கிடைக்க போகுது. ஸோ நெய்லாம் ஒரு 7ஆம் மாதத்துலேருந்தே நீங்கள் உணவில் ஃபஸ்ட்டு சோறு பருப்பு கொடுத்துட்டு, அடுத்து சாதம் பருப்போட காய்கறி ஏதாவது சேர்த்துட்டு, அதுக்கும் அடுத்து சாதம் பருப்பு காய்கறியோட நெய் சேர்த்துக்கலாம். தயிர் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, தயிர் சாதம் மாதிரி கொடுக்குறது இப்போ 9.5 to 10 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பால் ப்ராடக்ட்ஸை நம்ம கொஞ்சம் இயர்லியாக ஆரம்பிக்கிறதுனால பின்னாடி அந்த பால் ஒவ்வாமைன்றது வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று, தயிர்லனா குடலுக்கு தேவையான நல்ல நல்ல பாக்டீரியாக்கள், ஈஸ்ட்டு, ஃபங்கை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பழக்கத்தை நம்ம இனிஷியலாகவே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாள்பட்டு குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான்வெஜ் எப்போ கொடுக்கலாம், இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். நிறைய பேர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து 1 year வரைக்குமே நான்வெஜ் கொடுக்காம இருக்காங்க. நான்வெஜ்ன்றது நம்ம 7ஆம் மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். நல்லா வேக வச்சு, எக்ஸ்ட்ரா விசில்ஸ் விட்டு வேக வச்சு சாதத்தில் மசிச்சு கொடுக்கலாம். ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எல்லாமே தாராளமாக 7 to 8 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். முட்டைலாம் கொடுக்கறது தான் 10 மந்த்ஸுக்கு மேலே கொடுக்கணும். ஸோ நான்வெஜ் நீங்கள் 7 to 8 மந்த்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நான்வெஜ் 7 to 8 மந்த்ஸில் கொடுக்கலாமா? பல்லே இருக்காது சார், எப்படி சூ பண்ணும் குழந்தை, மென்று எப்படி சாப்பிடும்? எக்குரே வந்து ரொம்ப திறம்பட சூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நல்லா வேக வச்சு எக்ஸ்ட்ரா விசில்ஸ், நம்ம சாப்பிட்றத விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சு கையில் மசிச்சாலே மசிகிற அளவுக்கு, குழையிற அளவுக்கு மசிச்சு சாதத்தோடு பிணைஞ்சு நம்ம நான்வெஜ் கொடுக்கலாம். நான்வெஜ்ஜை சூப்பாக கொடுக்குறதும் ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக கொடுக்குறதும் பெருசாக பலன் அடிக்காது. அதே மாதிரி நம்ம இணை உணவு கொடுக்குறதுல ரொம்ப சர்க்கரை, ஆடட் சால்ட்டு, ஆடட் சுகர், நம்மளால் உப்பு சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த உணவுகளுக்கே இன்ஹரண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஒரு உணவு வந்து இனிப்பாக இருக்கும், ஒரு உணவு வந்து கசப்பாக இருக்கும். அந்த ஃப்ளேவர்ஸை கொடுக்கலாமே ஒழிய நம்மளா சுகரையும் சால்ட்டையும் ஆட் பண்ணுறதுன்றது தாய்ப்பால் குடிக்கிறத கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும் குழந்தை. ஸோ இதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். 1 வயசு வரைக்கும் உப்பு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். 2 வயசுக்கு மேலே தான் ஆடட் சுகர் ஐடியலி கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ 7ஆம் மாதத்தில் நம்ம முதல்ல 6ஆம் மாதத்துலாம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்தோம்னா 7 மாதம் முடிவுலேருந்து கொஞ்சம் கையிலே மசிச்சு குறன்னு இருக்கணும். அதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, குறன்னு இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம கையில் மசிச்சு அங்கங்கே லம்பியாக திப்பியாக இருக்கிற மாதிரி உணவை கொடுக்க ஆரம்பிக்கணும். 9 மாதத்துலேருந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். குழந்தைக்கு அந்த பாமார் கிராஸ் பண்ணுறது, அந்த உணவை எடுத்து சாப்பிட்றது இல்லை ஒரு பொருளை எடுக்கிறதுன்றது 9 மாதத்தில் வர ஆரம்பித்தோம். ஸோ குழந்தை வந்து அப்படி கிராஸ் பண்ணி உணவை எடுத்து சாப்பிட வர்றது 9 மாதத்தில் வர்றதுனால நம்மளுக்கு அதுக்கு அந்த குழந்தைக்கு அதோட இண்டிபெண்டன்ஸை கொடுக்குற ஒரு விதமாக இந்த மாதிரி உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஃபிங்கர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தையோட விரல் நீளத்துக்கு உணவுகளை வெட்டி, ஆப்பிளோ கேரட்டோ பீட்ரூட்டோ உணவை வெட்டி நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நம்மளும் அவள் பக்கத்தில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா குழந்தை அதை
நான் இண்டிபெண்ட்டாக சாப்பிட்றேன், நானும் அப்பா கணிக்கிறேன், அம்மா கணிக்கிறேன், நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் ஃபிங்கர் ஃபுட்ஸ்ன்றது பை 9 monthsலேருந்து கொடுக்கலாம். அடுத்து ஒரு 12 மாதம் முடிவுலேருந்து ஃபேமிலி பார்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். வீட்டில் செய்கிற உணவே அதே ஃபார்ம்லேயே லைட்டாக மசிச்சு கையிலேயே மசிச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படியே கிராஜுவலாக டெக்ஸ்டர் முதல்ல மிக்சியில் அடித்தது 7ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் குறன்னு கொடுக்க ஆரம்பித்து 9ஆம் மாதத்துலேருந்து விரல் நீளத்துக்கு உணவுகளை வெட்டி அடுத்து 12 மாதத்தில் ஃபேமிலி பார்ட் ஃபீடிங்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி பண்ணோம்னா குழந்தைகள் தன்னால் தன்னிச்சையாக சாப்பிட ஆரம்பிக்கிறது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறதுன்றது ஒரு வேலையை கடமையாக செய்யாமல் ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸாக மாற்றணும். குழந்தைங்களுக்கு அங்கங்கே வேடிக்கை காட்டி குழந்தைங்களோட விளையாட்டு காட்டி தாய்மார்களும் அந்த ப்ராசஸில் ரொம்ப ஹாப்பியாக இன்வால்வ் ஆனாங்கன்னா குழந்தையும் ஹாப்பியாக சாப்பிடும். நம்ம ஒரு டிவியை போட்டு உட்காந்து சாப்பிட வைக்கிறத விட வேடிக்கை காட்டி விளையாட்டு காட்டி சாப்பிட வைக்கிறப்ப குழந்தைங்களும் அந்த உணவை என்ஜாய் பண்ணி சாப்பிடும். குழந்தை மூணு வேளைக்கு 365 நாளைக்கு 70-80 வயசு வரையும் சாப்பிட போகுது. அதனால் ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிருச்சு இல்லை கம்மியாக சாப்பிட்ருக்கு அப்படின்றதுக்காக நம்ம ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது. குழந்தைய திணிக்கக்கூடாது. உணவை திணித்தோம் அப்படின்னா உணவு மேலே வர வெறுப்புன்றது ரொம்ப அதிகமாகிடும் குழந்தைகளுக்கு. ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு என்ஜாயபிள் சூழலை ஏற்படுத்தி கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஃபுட்டில் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் அறிமுகப்படுத்தி நம்ம உணவுகள் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா குழந்தைகள் இணை உணவை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க.